கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியாகப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனையோ பேரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசே, மோசே என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சவுலே, சவுலே என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே மார்த்தாளே, மார்த்தாளே என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதுபோல ஒரு மனுஷனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அதை குறித்து நாம் பார்ப்போமானால், பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன், அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன். அவனுடைய பெயர்தான் சகேயு என்பதாகும். இந்த சகேயு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். ஆனால் ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியினால அவனால் பார்க்க முடியவில்லை. காரணம், இந்த சகேயு என்பவன் மிகவும் குள்ளனாயிருந்தான். ஆகவே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு போகிற வழியிலே வேகமாய் ஓடிப்போய் ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறினான். இயேசுவும் அதே வழியாக வந்தார். சரியாய் அந்த காட்டத்தி மரத்தின் கீழே இயேசு நின்று மேலே அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி உடனே சகேயு சீக்கிரமாய் இறங்கி வந்தான். சந்தோஷத்துடனே ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டிற்கு போன உடனே சகேயு 2 காரியங்களை
ஆண்டவரிடத்திலே அவன் சொன்னான், ஒன்று, ஆண்டவரே, என் ஆஸ்திகளிலே பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். இதோ, யாரையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினதுண்டானால், யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினதுண்டானால், அதை நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன இந்த 2 காரியங்களையும் கேட்ட இயேசு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சகேவி போல ஒருவேளை நாம் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகளாய் இருக்கலாம், பணக்காரராய் இருக்கலாம், லட்சாதிபதியாய் இருக்கலாம், கோடீஸ்வரராய் இருக்கலாம், மிக பெரிய சீமானாய் இருக்கலாம், பரம்பரையாய் பண்ணையார் குடும்பமாய் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலே நாம் காணப்பட்டாலும், சகைவை போல ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகம், அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளாக இருக்குமானால், அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற இயேசு நம்மையும் நோக்கி பார்ப்பார். பார்ப்பது மாத்திரமல்ல, பெயர் சொல்லியும் அழைப்பார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைப்பார். அழைப்பது மாத்திரமல்ல, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவார். உன் உள்ளத்திலே தங்க வேண்டும், உன்னுடைய இல்லத்திலே நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னொன்று, இந்த சகேயு எப்படி குள்ளனாய் இருந்தானோ அதை கர்த்தர் பொருட்படுத்தவில்லை. இந்த சகேயுவை அவன் குள்ளன் என்று சொல்லி புறக்கணிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் சகையின் இருதயத்தை பார்த்தபடியினாலே அவர் சகை குள்ளன் என்று புறக்கணிக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் நானும் குள்ளனாய் இருக்கலாம், அல்லது நெட்டையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், அல்லது ஒல்லியாக இருக்கலாம், அல்லது கருப்பாக இருக்கலாம், அல்லது சிகப்பாக இருக்கலாம். ஒருவேளை அழகாக நாம் இருக்கலாம், அழகில்லாமலும் இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது படிக்காதவர்களாக இருக்கலாம், நல்ல உயர்ந்த பதவியிலே கை நிறைய சம்பாதிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கூலி வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மிக பெரிய ஒரு
பணக்காரனாய் இருக்கலாம், மாட மாளிகையிலே வாழலாம், அல்லது ஒரு ஓலை குடிசை வீட்டிலே ஏழையாக வாழலாம். அது எது எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை பார்க்கிறவர் அல்ல. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக நான் உயர்ந்த ஜாதி என்று சொல்லலாம், அல்லது தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லலாம், அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவன் என்று சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே தங்கும்படி அவர் விரும்புவார். உங்கள் உள்ளத்திலே தங்கும்படி அவர் விரும்புவார். அடுத்ததாக இந்த சகேயு செய்த காரியம் என்ன? தன்னுடைய வீட்டிற்கு போன உடனே, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது, ஆண்டவரே, யாரிடத்திலாகலும் அநியாயமாய் நான் சம்பாதித்தது உண்டானால் அதை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒன்று, ஒருவேளை மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகளாய் இருக்கலாம், பணக்காரனாய் இருக்கலாம், லட்சாதிபதியாய் இருக்கலாம், கோடீஸ்வரனாய் இருக்கலாம். ஆனாலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலே சகேயு என்ன சொன்னார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ நான் என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று. அப்படியாக நம்முடைய ஆஸ்திகளிலே, ஐஸ்வர்யத்திலே மிகுந்த கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வேலை செய்கிற இடத்திலே லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். இடம் வாங்குவதற்கு கமிஷன் வாங்கலாம். வீடு வாங்கி கொடுப்பதற்கு கமிஷன் வாங்கலாம். வேலை பார்த்து கொடுப்பதற்கு கமிஷன் வாங்கலாம். ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் பார்த்து கொடுப்பதற்கு கமிஷன் வாங்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக கமிஷன் வாங்கலாம். வெளிநாட்டிலே வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கலாம். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை திருப்பி தருகிறேன், நாளத்தனையாய் தருகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். உங்கள் வீட்டிலே தங்கும்படி விரும்புவார். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.